ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஏதாச்சும் எக்கோ மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, எம்டியாக இருக்குது ஏரியா. ஸோ இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தோன்னா 14 ஆகஸ்ட் 2020. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா 8:30 மணி ஆக போகுது. நான் ஏன் இவ்வளோ ரொம்ப டவுனாக உட்காந்துருக்கேன்னா, எதுவுமே பிளான் படி போகலை. நாளைக்கு காலையில் ட்ரிப் போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் 15th ஆகஸ்ட் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம். ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணோம். நேற்று தான் நான் ரூம் புக் பண்ணேன் ஆக்சுவலி. அதனாலே ஒரு அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, நாளைக்குன்னா நேற்று தான் பண்ணேன், அப்படின்னா 2 நாள் முன்னாடி தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா காலையில் 3 மணிக்கு கிளம்பணும். இது 2 டே ட்ரிப்பு. 3 டேஸ்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேஸுன்றதுனால நிறைய டைம் கிடையாது. ஸோ நிறைய ரஷ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எந்த பிளேஸும் ஓப்பன் இல்லைன்ற மாதிரி காட்டினாங்க. நான் பிளான் பண்ணது எல்லாமே எப்படி பார்த்தோன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான பிளேஸ் தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இப்படி இப்போ என்ன ஆச்சுன்னா, டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு கூகுள் மேப்ஸ்லேயே காட்டுறது. ஸோ அதான் எனக்கு இப்போ மைண்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்படி போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ பார்ப்போம். Hey guys, good morning. டைம் பார்த்தோன்னா 15th ஆகஸ்ட் சாட்டர்டே 2:30 ஆக போகுது. செகண்ட் டைம் ஷார்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு காப்பிரைட்டுடைய வால்பேப்பரை வச்சுருந்தேன். எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபைனலி ரெடி ஆயாச்சு. டைம் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 4 மணி. 3 மணிக்கு கிளம்பும் நினச்சி 4 மணிக்கு கிளம்புறோம். பட் தட்ஸ் டோட்டலி ஃபைன். நான் 2 மணி நேரம் தான் தூங்கினேன். மோஸ்ட்லி ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கோம். பட் ஸ்டில் எனக்கு இப்போ எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரிப் போகிறேன், அதனால மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நான் கூட நினச்சேன் நேற்று ரொம்ப டவுனாக இருந்தோமே, எப்படி இருக்கும் மார்னிங் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மார்னிங் எழுந்ததும் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. அது மாதிரி ரொம்ப டவுனாலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. ஓகே, ஆல் ரைட். நான் கண்டிப்பாக ட்ரிப் பிளான்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு கடகடன்னு எல்லாமே பைக் வந்திருக்கும். கடகடன்னு பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ சீக்கிரமாக பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம ஷார்ப்பாக இன்றைக்கி ஒரு 4:15 தான் கிளம்பலாம். ஓகே. காலையில் எழுந்து எத்தனை யுகங்கள் ஆகிறது. ஓ மை காட் கைஸ், ஃபைனலி எல்லாமே கட்டிட்டோம். இப்போ டைம் பார்த்தோன்னா ஒரு 4:10 ஆகுது. ஸோ கிளம்பணும். அண்ட் தட்ஸ் இட். ஏன்னா ஆல் செட், எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். போயிட்டுருக்கோன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் 2020 நாங்கள் கூர்கு போயிட்டுருக்கோம். என்னென்னா இது கூர்கு கிடையாது, எக்ஸாக்டாக கூர்கு பக்கத்துலேயே ஒரு காட் செக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். ஏன் அப்படி பிளான் பண்ணோன்னா, கூர்கில் அந்தளவுக்கு எந்த ஸ்பாட்டும் ஓப்பன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான்
கூர்க்கு பக்கத்தில் ஒரு காட் செக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது டைம் வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சத்தியமாக செம்ம குளிர், தாங்கவே முடியல, அந்தளவுக்கு குளிர். மழை வரும்னு பார்த்தா செம்மையாக குளிர்ந்துருச்சு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் இருக்கும் கண்டிப்பாக, சாப்பிட்ற பிரேக். அதுக்கப்புறம் காட் செக்ஷன் போகிறது இதுதான். அண்ட் பிளானில் பார்த்தோன்னா ஒரு 2 வியூ பாயிண்ட் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இதோடைய பிளான். அண்ட் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. முகமுடி கொள்ளக்காரி மாதிரியே இருக்கேண்ணா. கைஸ், என்னென்னா நல்லா மழை பெஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிஸ்லே காட்ஸ்க்கு இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. ஆனால் கூகுள் என்னடானா இன்னும் 2 மணி நேரம்னு காட்டுது. ஏன்னு தெரியல. 45 கிலோமீட்டர்ஸ் 2 மணி நேரம் எங்கேயோ இடிக்குது. நாங்கள் இப்போதைக்கு ஆஃப்லைன் மேப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாமே நெட்வொர்க் கிடையாது. ஸோ நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன். எப்போதுமே காட் செக்ஷன் போனால் மறக்காமல் ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் சொதப்போம், ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இப்போ நம்ம அஃபிஷியலாக கொடகு டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். நான் யூஸ்வலாக இந்த செக் போஸ்ட் முன்னாடிலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரல. ஸோ அதனால தான் நான் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு பேரிகேட் இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் நம்ம பிஸ்லே காட்ஸ் போகணும். பிஸ்லே காட்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த கொடகு டிஸ்ட்ரிக்டை தாண்டி கொஞ்சம் உள்ளே போகணும். அண்ட் கைஸ், நிறைய முறை தம்ப்நெயிலில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஃபோட்டோஸ் எடுக்கவே விட மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சு வா போகலான்னு சொல்லுவாங்க. இந்த முறை நான் தம்ப்நெயில் மிஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு நிறைய தம்ப்நெயில் ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ இது தம்ப்நெயிலுக்காகவே ஸ்டாப் பண்ண ஒரு பிளேஸ். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
காய்ஸ், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ மனசில் தோணுது. இந்த ட்ரிப் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த முறை போகும்போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ட்ரிப் மாதிரி இல்லை, மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப கடைசியில் வந்தது. பட் இந்த முறை போகும்போதே மழை வருது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வரப்போ 2 எபிசோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மான்சூன் அட் ஃபுல் ஸ்விங், ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.